காதல் பிரச்சனையால் இளைஞனின் கை மணிக்கட்டுடன் துண்டிக்கப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கின்றது. கிளிநொச்சியில் காதல் விவகாரம் காரணமாக இளைஞனின் கை துண்டாடப்பட்டுள்ளதாக செய்திகள் வெளியாகி இருக்கின்றது. காதலால் ஏற்பட்ட முரண்பாடு காரணமாக இளைஞன் ஒருவரின் கையை மணிக்கட்டுடன் ஒட்டியிருப்பதாக கூறப்படுகின்றது. இந்த சம்பவம் கிளிநொச்சி விநாயகபுரம் பகுதியில் நேற்றைய தினம் இரவு சுமார் 8 மணியளவில் இடம்பெற்றிருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றது. இந்த சம்பவத்தில் விநாயகபுரம் பகுதியைச் சேர்ந்த 18 வயதுடைய இளைஞன் பாதிக்கப்பட்டிருப்பதாக கூறப்படுகின்றது. இவ்வாறு மணிக்கட்டுடன் கையை இழந்த இளைஞன் கிளிநொச்சி வைத்தியசாலையில் சேர்க்கப்பட்ட நிலையில் மேலதிக சிகிச்சைகளுக்காக யாழ் போதனா வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டிருப்பதாக மேலும் அறிய முடிகின்றது. இது தொடர்பான மேலதிகமான விசாரணைகள் இடம்பெற்று வருகின்றது. கிளிநொச்சியில் தொடர்ந்து பல சம்பவங்கள் இடம்பெற்று வருகின்றது. அந்த வகையில் இந்த வருடம் ஆரம்பித்ததிலிருந்து பல வன்முறை சம்பவங்கள் கிளிநொச்சியில் பதிவாகி இருக்கின்றது. அந்த வகையில் தாக்குதல் சம்பவங்கள், கொலை சம்பவங்கள் இடம்பெற்றிருக்கின்றன. அதனை தாண்டி யாழ்ப்பாணத்திலும் இவ்வாறான சம்பவங்கள் இடம்பெறுகின்றது. அண்மையில் கூட நெடுந்தீவில் இளைஞன் அடித்து கொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பாக செய்திகள் வெளியாகி இருந்தது. அந்த சம்பவத்துடன் தொடர்புபட்டார்கள் என்கின்ற சந்தேகத்தின் அடிப்படையில் 4 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இவ்வாறு வடக்கு பகுதியில் தொடர் வன்முறை சம்பவங்களால் பாரிய அச்சுறுத்தலை பொதுமக்கள் எதிர்கொண்டு வருகின்றனர். என்ன வேண்டுமென்றாலும் நடக்கலாம், எப்போது வேண்டுமென்றாலும் எமது அங்கங்களை இழக்கலாம், எப்போது வேண்டுமென்றாலும் எங்களது உயிர் போகலாம் என்கின்ற நிலை தற்பொழுது இருக்கின்றது. இது யுத்த காலத்தில் இருந்த நிலையை விட மோசமான பதட்டமான ஒரு சூழ்நிலையை உருவாக்கி இருக்கின்றது என்று சொன்னால் உண்மையிலே மாற்று கருத்தில்லாத விடயம் என்றுதான் சொல்ல வேண்டும். ஆகவே இவ்வாறான வன்முறை சம்பவங்களில் ஏன் ஈடுபடுகின்றார்கள், எதற்காக ஈடுபடுகின்றார்கள், சக மனிதனின் உடலின் உறுப்புகளை வெட்டுவதற்கு எவ்வாறு இவர்களுக்கு தைரியம் வருகின்றது, இரக்கமற்றி எவ்வாறு செய்கின்றார்கள், எவ்வாறான கொடூரமான மனப்பாங்கில் இவர்கள் இருக்கின்றார்கள் என்பதை எல்லாம் பார்க்கின்ற போது நிச்சயமாக இந்த சமூகத்தில் வாழ்வதற்கே அச்சத்தை ஏற்படுத்துகின்ற ஒரு சூழல் நிலவி இருக்கின்றது. மீண்டும் ஒரு காணொளி சந்திக்கின்றேன். நான் நடராசா ஜெயகாந்தன்.